அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரமணிங்கிற ஒரு 26 வயது ஆசிரியையை பட்ட பகலை வந்து வெட்டி போட்டுட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சா? சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பட்ட பகலை வக்கீல் கண்ணன்கிற வழக்கறிஞரை வந்து மற்றொரு வக்கீலின் உதவியாளர் இதேமாதிரி கோர்ட் வளாகத்தில் வந்து அவன் வெட்டி போட்டுட்டு போயிட்டான். இவ்வளோதான் சட்ட ஒழுங்கு. உதாரணம் வேறு ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு நாள் தானே சார் நடந்திருக்கு. நேற்றைக்கு தான் அமைதி பூங்கான்னு சொன்னார், இன்னைக்கு அமைதி இழந்த பூங்கா, அப்படி தானே? ஊபி எவ்வளவு ஒஸ்டான ஒரு சட்ட ஒழுங்கில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மாநிலம் ஊபி. ரவுடி சாம்ராஜ்யம் தாதாக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா பகுதியும் இருந்துச்சு. அவ்வளவுத்தையும் களை புடுங்கினாரா இல்லையா? யோகி ஆதித்யாங்கிற ஒரு சன்னியாசி தானே சார், அவர் வந்து ரிவீட் அடித்தார்ல, தாதாக்களுக்கு அந்த பயம் வந்துட்டுல, பயத்தை காட்டினார்ல, அதான் சார் ஆட்சி. இவங்க வந்து பட்டாசு வெடிக்கைக்கு தான் தடை பண்ணுவாங்க, டாஸ்மார்க்கில் சாராயம் விற்கைக்கெல்லாம் தடை பண்ண மாட்டாங்க. இது வந்து டானிக். பட்டாசு வெடிச்சா அது பெரிய கேடு, மனித குலத்துக்கே கேடுது வந்து. ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் வெடிக்கிறதுல இவங்களுக்கு பெரிய டேமேஜ் ஆகி போயிடும். ஆனால் வந்து சாராயம் காலம் போது டெய்லி குடிச்சிட்டு இருந்தால் அவன் நல்ல ஆரோக்கியமாக வேலை செய்வான். குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் சார் இது, ரவுடிகளுக்கான அரசாங்கம். கற்பழிப்பு செய்தவனை தான் காப்பாற்றுவாங்க. குழந்தை வந்து மனைவிக்கு கர்ப்பமான உடனே குழந்தை வந்து ஆணா பெண்ணாங்கிறத அந்த பாலினத்தை வெளியே சொல்லக்கூடாது, ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம நாட்டு சட்டம். அந்த நாய் சொல்லிச்சு. கைது பண்ணாங்களா? அவனை பண்ணலை. அவன் அடுத்து அதை ஆப்ரேஷன் பண்ணி தொப்புள் கொடியெல்லாம் வெட்டி நடந்தான். கைது பண்ணாங்களா? அது எப்படி பண்ணாலும் அதை விட மாட்டோன்னே மா சுப்பிரமணியம் அவர் தான் அந்த இவரை கொண்டு போய் அந்த சுகாதாரத்துறை அமைச்சரை வச்சுருக்காங்க. அவர் தான் பேசிட்டு நடந்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அது அவரை கைது பண்ணோன்னே அவர் என்ன கொலையாக பண்ணிட்டார். கஸ்தூரி என்ன கொலையாக பண்ணிட்டாங்க. ரங்கராஜ் பாண்டே வந்தேரி, ஹெச் ராஜா வந்தேரி, அவ்வளோ பிராமணனே வந்தேரி, பீகாரி, அவன் இவன் எல்லாம் சொல்ல வேண்டியது. சொல்லிட்டு இவர் தமிழின தலைவர். 2 வருஷம் ஆகப்போகுது சார். அந்த வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்தது. அங்கே எத்தனை தண்ணிப்படம் அமைச்சாங்க, எத்தனை பேர் போய் கைது பண்ணீங்க? இந்த கள்ளச்சாராயம் அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, போதைப் பொருளும் கிராமம் வரைக்கும் போயிட்டு, கஞ்சா இல்லாத கிராமமே இல்லைங்கிற அளவு போயிட்டு, மெத்தப்பெட்டமைன் சர்வ சாதாரணமாக வித்துட்டு இருக்காங்க, போயிட்டு கடத்திட்டு இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் படம் போட்டுட்டு இல்லை திமுக கொடியை வரைஞ்சிட்டு ஆட்டோ வருது, அதை பிடிச்சி சேருங்க, பேப்பர் ஒன்றும் சரியா இருக்குது. அதாவது திமுக அடையாளத்தோடு வருதுல, உதயசூரியன் சிம்பிளை வரைஞ்சிட்டு பெருசாக பின்னாடி வரைஞ்சி வச்சுட்டு வருவாங்க. அவனை பிடிச்சி மடக்குங்க, அவன்கிட்ட எதுவுமே ஆவணங்கள் சரியா இருக்குது. திருட்டு மணல் அடிக்கிற கும்பலாக இருக்கு. திருடங்க அவ்வளோ பேரும் அதுக்கு ஒரு முகமூடியாக திமுகவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம சின்னப்ப கணேசன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவார வணக்கம் சார். இன்றைய தேதியில் டெய்லியும் பார்த்தோம்னா பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து நேற்றுக்கு வந்து நம்ம ராஜேந்திரன் அவர்கள், அதாவது டூரிசம் மினிஸ்டராக இருக்கிறவர், என்னன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்படி நினைக்கிறீங்க? அதாவது அவர் சொன்னது வந்து அமைதி பூங்காவாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு அவர் தவறுதலாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அது கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னார். ஆனால் யாருக்கு கட்டுப்பாட்டுன்னு சொல்லலை, ரவுடிகள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி எத்தோலிக்கை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லலை, அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்புகிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டே இல்லை, மு.க. ஸ்டாலின் சின்ன மேளம் கட்டுப்பாட்டிலும் இல்லை. சார், இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தேதியில் தஞ்சை மாவட்டத்தில் மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்ட பகலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரமணிங்கிற ஒரு 26 வயது ஆசிரியையை பட்ட பகலை அதுக்கு உள்ளால் வந்து ஒருத்தன் அவன் என்ன பிரச்சனையோ தெரியல, ஏதோ காதல் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பின்னாடி தெரியும் அது ஜாதி பிரச்சனையா காதல் பிரச்சனையா இல்லைன்னா நாடக காதல் பிரச்சனைங்கிறது அப்புறம் தெரியும். வந்து வெட்டி போட்டுட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சா? சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது? ஒரே நாள் தான், இன்னைக்கு காலையில் அங்கே அது நடந்துச்சு. அப்புறம் ஒரு சில மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பட்ட பகலை அதாவது வக்கீல் கண்ணன்கிற வழக்கறிஞரை வந்து மற்றொரு வக்கீலின் உதவியாளர் இதேமாதிரி கோர்ட் வளாகத்தில் வந்து அவன் வெட்டி போட்டுட்டு போயிட்டான். இவ்வளோதான் சட்ட ஒழுங்கு. உதாரணம் வேறு ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு நாள் தானே சார் நடந்திருக்கு. நேற்றைக்கு தான் அமைதி பூங்கான்னு சொன்னார், இன்னைக்கு அமைதி இழந்த பூங்கா, அப்படி தானே? சட்ட ஒழுங்கு எங்கே சார் சரியாக இருக்குது? சென்னை மாநகரில் தான் வந்து ஒரு தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி, அதனுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கை வெட்டி கொண்டாங்க. இதுமாதிரி ஒரு சாயந்தரம் வேலையில் தான் போட்டு வெட்டி கொண்டாங்க. இப்போ சென்னை மாநகரில் சார் செம்பியன் காவல் நிலையத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் கூட இருக்குது. அவ்வளோதான் சட்ட ஒழுங்கு இங்கே இருக்குது. நெல்லை கிழக்கு மாவட்ட இவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் விஜயகுமார், அவரை வந்து கொண்டு விட்டாங்க, எரிச்சு கொண்டு விட்டாங்க. அவர் அதுக்கு நிறைய கடிதமெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இது வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லையே.
குற்றவாளி எங்கே போனானுவன்? இதில் 5-6 பேரை கணக்கில் காணிட்டு இருக்காங்க. உண்மையான குற்றவாளியை இவங்க எந்த காலத்திலையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு நாசமாகி போய் இருக்குது அப்படிங்கிறது தானே உண்மை. சட்டம் ஒழுங்கு ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது அதுக்கு முன்னாடி சென்னை எல்லாம் ரவுடி மயமாக வச்சுருந்தார். கருணாநிதியும் இவரும் சேர்ந்து வச்சுருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து 2011 வந்தோடனே எல்லா முக்கியமான ரவுடி அவ்வளோத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. மிச்சம் மீதி இருந்தவங்க ஓடி போயிட்டாங்க. ஊபி எடுங்க சார், சமகாலத்தில் ஊபி எவ்வளவு ஒஸ்டான ஒரு சட்ட ஒழுங்கில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மாநிலம் ஊபி. ரவுடி சாம்ராஜ்யம் தாதாக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா பகுதியும் இருந்துச்சு. அவ்வளவுத்தையும் களை பிடுங்கினாரா இல்லையா? யோகி ஆதித்யாங்கிற ஒரு சன்னியாசி தானே சார், அவர் வந்து ரிவிட் அடித்தார்ல, ஓடுறாம்ல, என்ன விடுதலையே வேண்டாம், என்ன ஜெயிலே வச்சிருக்க சாமி, உயிரோட நாங்கள் இருக்க முடியும், வெளியே போனால் கொண்டு விடுவாங்க, அந்த அளவு பயம் இருக்குல்ல. தாதாக்களுக்கு அந்த பயம் வந்துட்டுல, பயத்தை காட்டினார்ல. அதான் சார் ஆட்சி. சட்டம் ஒழுங்குன்னு அப்படி இருக்கணும். பெண்கள் வந்து தைரியமாக போயிட்டு வரணும். இங்கே வர முடியுமா? நேற்றுக்கு ஒரு வைரல் ஆச்சுல ஒரு வீடியோ, பட்ட பகலை போட்டு வெட்டல, இவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு. அவளும் கஞ்சா அடிச்சுட்டு அவன் அங்கே வந்து ரோட்டில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமாரபுரம் தோப்பூரில் அரசு உயர்நிலைப்பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பிள்ளைகளை வந்து கஞ்சா போதையில் வந்து பக்கத்தில் ரொம்ப தொலைவில் உள்ள ஆர்வாய்மொழியிலிருந்து பைக் எடுத்துகிட்டு வந்து தகராறு பண்ணியிருக்கேன், பிரச்சனை பண்ணியிருக்கேன். பிடிச்சி 4 சாத்தி விட்ட பிறகு அது பிறகு இன்னும் பிரச்சனை எல்லாமே இருக்குது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்குள்ளால நடந்த சம்பவம். கேஸ் ஆகலைண்ணா, போகலை, பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் தள்ளி அனுப்பியிருக்கணும், பண்ணலை. அவங்க கஞ்சா போதையில் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. கிராமப்புறம் வரைக்கும் கஞ்சா போய் சேர்ந்துட்டு இவங்க அதை பற்றி கவலையப்படலையே. சாராயம் இல்லாத ஊரே கிடையாது. கள்ளச்சாராயமும் போகுது, டாஸ்மார்க்கும் வச்சு வித்துட்டு இருக்காங்க. இவங்க அதை தானே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பட்டாசு வெடிக்கைக்கு தான் தடை பண்ணுவாங்க, டாஸ்மார்க்கில் சாராயம் விற்கைக்கெல்லாம் தடை பண்ண மாட்டாங்கல்ல. இது வந்து டானிக். பட்டாசு வெடிச்சா அது பெரிய கேடு, மனித குலத்துக்கே கேடுது வந்து. ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் வெடிக்கிறதுல இவங்களுக்கு பெரிய டேமேஜ் ஆகி போயிடும். ஆனால் வந்து சாராயம் காலம்போது டெய்லி குடிச்சிட்டு இருந்தால் அவன் நல்ல ஆரோக்கியமாக வேலை செய்வான். அப்படிப்பட்ட அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. இவங்க வந்த திமுக வந்து அப்படி தான் இருக்கும். குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் சார் இது, ரவுடிகளுக்கான அரசாங்கம். கற்பழிப்பு செய்தவனை தான் காப்பாற்றுவாங்க இவங்க. வரிசையாக நிறைய சொல்ல முடியும். இதுதான் இவங்களுடைய இது. கோயம்புத்தூர் குண்டு ஒழிப்பு குற்றவாளி அல்முமா பாஷா, அவனை போய் விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க இவங்க. தீர்மானம் போட்டு கிடக்குறாங்க. ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர், அவருடைய கொலைகாரன், கொலையில் இருந்த அக்யூஸ்டு பேரறிவாளன், அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு கிடக்காரு முதலமைச்சர், வெட்கமே இல்லாமல். இவங்க யாருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க? ராஜீவ்காந்தி கூட செத்ததில் வந்து மொத்தம் 15 பேர், 14 பேர் தமிழர்கள். கூட செத்ததில் 14 பேர். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மெய்காப்பாளர், ஏதோ பாதுகாவலராக வந்த ஒருத்தர் மட்டும் தான் வட இந்தியா. பாக்கி 14 பேர் தமிழன். அவன் குடும்பத்தை போய் யாருமே பார்த்தது இல்லையே. அதில் டெய்ஸிங்கிற அனுஷியா டெய்ஸிங்கிற அம்மா வந்து அதில் பாதிக்கப்பட்டதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு, அப்புறம் ரிட்டையர் ஆகும்போது அவங்க டிஎஸ்பியாக ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க உடம்புல இன்றைக்கும் குண்டு இருக்குல்ல. ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்துருப்பாரு இவர் முதலமைச்சர்? பார்த்ததே கிடையாது. அதில் இவங்கள மாதிரி இன்னும் 43 பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. குண்டடிப்பட்டவங்க, காயம்பட்டவங்க, ஒரு ஆளை கூட பார்க்கலையே. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண நினச்சாங்களா? இவங்க பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த பேரறிவாளன் உட்பட அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணுங்கிறதுக்கு பகிரத பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோதான். குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் இது. நல்லவங்களுக்கு எந்த அரசாங்கத்தில் எந்த நன்மையும் நடக்காது. இப்படிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, ஆனால் கஸ்தூரி அவர்களுடைய கைது மட்டும் ரொம்ப பிரபலப்படுத்தி காட்டுற மாதிரி தெரியுது சார். ஆனால் அதெல்லாம் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. எதையாவது திசை திருப்பி விடணும், மடை மாற்றி பண்ணணும். நான் ஒன்று கேட்குறேன், இந்த கஸ்தூரிக்கெல்லாம் முன்னாடி இங்கே இன்னும் ஒருத்தன் கிடந்து, இந்த முதலாவது வந்து குழந்தை வந்து மனைவிக்கு கர்ப்பமான உடனே குழந்தை வந்து ஆணா பெண்ணாங்கிறத, அந்த பாலினத்தை வெளியே சொல்லக்கூடாது, ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம நாட்டு சட்டம். அந்த நாய் சொல்லிச்சு. கைது பண்ணாங்களா? இருபான்னு பேர் அவன் சொன்னான். கைது பண்ணாங்களா? அவனை பண்ணலை. அவன் அடுத்து அதை ஆப்ரேஷன் பண்ணி தொப்புள் கொடியெல்லாம் வெட்டிட்டு நடந்தான். கைது பண்ணாங்களா? பண்ணலை. எப்படி பண்ணாலும் நாங்கள் விட மாட்டோன்னே மா சுப்பிரமணியம் அவர் தான் அந்த இவரை கொண்டு போய் அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக வச்சுருக்காங்க. அவர் தான் பேசிட்டு நடந்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அது அவரை கைது பண்ணோன்னே அவர் என்ன கொலையாக பண்ணிட்டார். கஸ்தூரி என்ன கொலையாக பண்ணிட்டாங்க. அவங்கள தனிப்படையெல்லாம் வச்சு பிடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சார் அதில் இருக்குது? அப்படி என்ன சொன்னாங்க அவங்க? ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க பேசினாங்க. அவங்க பேசுனது எல்லாத்தையும் தெரியும். பிராமணர்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா அந்த கூட்டத்தில் வந்து, அந்த போராட்டத்தில் வந்து அவங்க கலந்து கொண்டு பேசினாங்க. அவ்வளோதான். என்ன சொன்னாங்க? அதாவது சில 100 ஆண்டுகள், அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு குடும்பம்னு சொன்னாங்க. அவங்க வந்து மன்னர்களுடைய அந்த புறத்தில் வேலை செய்த ஒரு குடும்பம்னு சொன்னாங்க. அவங்க குடும்பம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல சார். தெலுங்கர்கள்ன்ற மாதிரி ஒரு புல் கோர்வையில் சொல்லிட்டாருங்களே. அப்படி சொல்லலையே. குடும்பர்கள் தெலுங்கு பேசியவர்கள்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அவங்க தெலுங்கு பேசினாங்க. ஒரு குடும்பம் வந்தது, அது அந்த புறத்தில் வேலை பார்த்துச்சு. அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க?
அவர்கள் தமிழர்களா, ஆனா இங்கேயே இருக்கக்கூடிய பிராமணன் தமிழன் அல்லையா இல்லையா, இதுதான் அவங்க சொன்னாங்க. தெளிவாக தான் சொன்னாங்க. அவங்க வந்து ஒட்டுமொத்த தெலுங்கர் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க மாப்பிள்ளையும் தெலுங்கு தானே, அந்த அம்மாவை கணவரே தெலுங்கர் தானே. அதுக்கு அடுத்த நாள் மன்னிப்பு கூட கேட்டாங்க. மன்னிப்பு கேட்கல. அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து இதை இருந்ததுன்னா நீங்கள் வருத்தம் தெரிவிச்சுன்னு சொன்னாங்க. சார் அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டால் கூட நாங்கள் விட மாட்டோம், மன்னிப்பே கேட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். அப்படி எல்லா தெலுங்கர்களையும் சொல்லலையே அவங்க, எல்லா தெலுங்கர்களையும் அடையாளப்படுத்தி சொன்னால் பரவாயில்ல. கருணாநிதி குடும்பத்தை சொன்னால் இது வந்து இவங்களுக்கு ஏன் வந்து வலிக்குது? இவங்களுக்கு கருணாநிதி குடும்பம் வந்து தெலுங்குல இருந்து வரலை அப்படின்னு சொல்லி ஒரு பையனும் பேச மாட்டாங்கிறேன். ஏன் சொல்ல வேண்டியது தானே? அந்த அம்மா சொன்னது தவறு, ஃபேக்ட் செக்னு ஒன்று வச்சுருக்கீங்க, யூ டர்ன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, எல்லா டானையும் வந்து ஆன் பண்ணி அவர் வந்து உண்மையிலே எங்கே பிறந்தார்னு கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியது தானே. குழப்பம், மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும்ல. மு.க. ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களுடைய பூர்வீகம் எத்தனாவது தலைமுறை வந்தது, ஆந்திராவில் உள்ள பிரகாசம் மாவட்டத்தில் இது ஓங்கோல் பக்கத்தில் உள்ள செருவு கொம்ம பாளையம்ங்கிற கிராமம் தான் இவங்களுடைய பூர்வீகம். அங்கேருந்து இவங்களுடைய முன்னோர்கள், இவங்களுடைய அதாவது கருணாநிதியுடைய தாத்தா காலத்தில் அங்கேருந்து அந்த கர்நாடகத்துக்கு இடம்பெயர்ந்தார்கள், பிழைப்புக்காக வேண்டி போனாங்க. அங்கேயும் வந்து பிழைப்பு சரியில்லாத காரணத்தினால அங்கேருந்து தஞ்சை பகுதிக்கு வந்தாங்க, திருவாரூரில் வந்து டென்ட்டு போட்டு பிழைப்பு நடத்தினாங்க. இதுதானே வரலாறு. அதை அப்படியே சொல்ல வேண்டியது என்ன? ஒருத்தரும் கூட இதை சொல்ல வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் அவங்க வந்து தமிழர்கள் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது இப்போ உள்ள விவாதம் இல்லை. எம்ஜிஆர் காலத்திலே எம்ஜிஆரை வந்து மலையாளின்னு சொன்னார் கருணாநிதி. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், நான் வந்து என்னுடைய பூர்வீகம் தமிழன் தான், ஆனால் அதுக்கு பிறகு தான் என்னுடைய முன்னோர்கள் வந்து கேரளாவுக்கு போனாங்க, அங்கே போயிட்டு அது பிறகு இது இலங்கைக்கு போய் இப்படியெல்லாம் அவங்களுடைய வரலாறு. அப்புறம் தஞ்சை பகுதிக்கு வந்து இதெல்லாம் நடந்தது. அவர் அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், கருணாநிதியுடைய பூர்வீகம் எங்கன்னு தெரியுமா, அதை பற்றி பேசலாமான்னு சொன்னார். அதோட விட்டுட்டாங்க. அதோட கருணாநிதியை பற்றி எம்ஜிஆரை பற்றி வாயே திறக்கிறது கிடையாது. மலையாளி கிளையாளி அந்த பேச்சே கிடையாது. நீங்கள் ஊரில் உள்ள அவ்வளோ பேர்த்தையும் சொல்ல வேண்டியது. ரங்கராஜ பாண்டே வந்தேரி, ஹெச் ராஜா வந்தேரி, அவ்வளோ பிராமணனே வந்தேரி, பீகாரி, அவன் இவன் எல்லாம் சொல்ல வேண்டியது. சொல்லிக்கிட்டு இவர் தமிழின தலைவர், அவ்வளோதான். இப்படி மடைமாற்றம் பண்ணி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இதை அந்த அம்மா வெளிப்படையாக போட்டு உடைச்சது, அவ்வளோதானே. அது உண்மை தானே. அது அதை போட்டு உடைச்சாங்க. இவங்களுக்கு அந்த முதுகெலும்பெல்லாம் கிடையாது. நேரடியாக அவங்களுக்கு ஏன் கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்களை தானே சொன்னாங்க அவங்க. அது புரிய தானே செய்யுது. எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு புரிஞ்சுது, அவங்களுக்கு மட்டும் புரியலையோ? இந்த ஒரு ஸ்டாலின் சின்ன மேளம், உதயநிதி சின்ன மேளம், கனிமொழி சின்ன மேளம், இவங்களுக்கெல்லாம் புரியாதோ? புரியும்ல. நீங்கள் கேஸ் போட வேண்டியது தானே. உங்கள் நேரடியாக எங்கள் குடும்பத்தை தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கண்டவனெல்லாம் சொல்லி நீங்கள் ஏன் வழக்கு போட சொல்கிறீங்க? நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் நாங்கள் அங்கேருந்து வந்த ஆள் தான், எங்களை தான் எங்கே இழிவுபடுத்தி பேசி விட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள். அதான் இதுதான் சூத்திரம். அவங்க தான் வந்து மற்றவங்களை வச்சு அழகாக பண்ணி திசை திருப்பிட்டு போவாங்க. இப்பவும் பாருங்கள், அரசாங்க தரப்பில் வந்து அந்த அம்மாவை ஜெயிலில் வைக்கிறதுக்குள்ளே எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, விடுதலை பண்ணிடுவாங்க, ஜாமீன் கொடுத்துருவாங்க. கொடுக்குற மாதிரி இவங்க எல்லா இதையும் பண்ணிடுவோம். இன்னொன்று, அவங்க ஒன்றும் பெரிய கொலைகேசும் கிடையாது, ஒரு பயங்கரவாதியும் கிடையாது, ஒரு சாதாரண ஆள். நான் அதான் சொன்னேன், எருப்பான் அந்த நாயை ஏன் கைது பண்ணல நீங்கள்? 2 வருஷம் ஆக போகுது சார். அந்த வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்தது, அங்கே எத்தனை தண்ணிப்பட அமைச்சாங்க, எத்தனை பேர் போய் கைது பண்ணீங்க? அது ஜல் நீட் அகாடமின்னு நெல்லையில் ஒன்று போன மாதம் சம்பவம் தான் இது. அங்கே வந்து ஜல் நீட் அகாடமின்னு ஒரு இதில் வந்து ஜலாலுதீன் அகமதுங்கிறவன் தான் அதை நடத்திட்டு இருந்தான். பிள்ளைகளெல்லாம் அங்கே படித்த கோச்சிங் சென்டர் இது. அங்கே படித்த பையன்மாரெல்லாம் வந்து ரத்த கலரையாக்கி அடித்து துவைச்சி பரம்பை வச்சு அடித்து ரத்த கலரையாக்கி பொம்பளை பிள்ளைகளுக்கு மேலெல்லாம் செருப்பெல்லாம் வீசி பெரிய பிரச்சனையாச்சு. அந்த நாயை இது வரைக்கும் கைதே பண்ணலைங்க போலீஸுக்காரங்க. அவன் மலையாளி, ஏன்னா கேரளாக்காரன் இங்கே வந்து நெல்லையில் வந்து இதை பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் பல இடத்துல கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்கான், இப்போவும் நடத்திட்டு தான் இருக்கேன். அதாவது அனுமதி இல்லாமல் விடுதி நடத்தினான். இதெல்லாம் அன்னைக்கு சொன்னாங்க. பழையபடி அவன் எல்லாமே நடத்திட்டு தான் இருக்கான். கண்டுக்கவே இல்லையே சார். கூறுகட்ட அரசாங்கம் இது இப்படி தான் பண்ணோம். இவங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. முதலாவது சிலிண்டர் குண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது வந்து அவர் சிலிண்டரு காரில் அப்புறம் வேகத்தடையில் அப்படின்னு உருட்டினாங்க. அதை வந்து சிபிஐ விசாரணை, இந்த மாதிரி விசாரணை மத்திய அரசு ஏஜென்சி வந்து விசாரணை நடத்தும் போது தான் அது வந்து கார் வெடிகுண்டுங்கிறது உறுதி செய்யப்பட்டது. வாயை திறக்கலையே. அன்னைக்கு வந்து சைலேந்திர பாபுன்னு நினைக்க ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் விட்டு கிடந்தார். அதில் வந்து அது வெடிகுண்டு கிடையாது, இப்படி தான் உருட்டுவாங்க, அவ்வளோதான். சட்டங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன்னே, இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா இவங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடும். ரவுடிகள், அப்புறம் கற்பழிப்புவாதி, அப்புறம் வந்து என்ன கொள்ளைக்காரன், கொலைக்காரன், கடத்தல்காரன் எல்லாரும் திறந்து விட்ருவாங்க. எல்லாம் நல்லா பூந்து விடாங்க. இவங்க அந்த ஒன்று ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க தெரியுமா? என்ன காரியம் பண்ணாங்க தெரியுமா? ஜெயிலில் உள்ள குற்றவாளிகள் அங்கே அடைச்சிருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து
அந்த என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டாங்க. மெனு. ஆமாம், மெனு போட்டாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு 170 ரூபாயா 170 200 ஏதோ அமௌண்ட் ஒதுக்கி அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள என்ன சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள போய் கிடக்கணும், குற்றவாளி தானே, அவங்கள மட்டும்தானே. அப்போ பார்த்துட்டுங்க நிரபராதி, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் தேடணும்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணலை இது வரைக்கும். ஆனால் குற்றவாளிகளை வந்து நல்லா கவனிக்கணும், நல்லா வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. குற்றவாளி அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அமைச்சராக்குறதுல அவ்வளவு முனைப்பு. அக்யூஸ்டார் தண்டனை கொடுத்து அதில் வந்து அவர் ஜாமீனில் தான் கிடக்கிறாரு பொன்முடி, அவர் அமைச்சராக்குறேன்னு படாத பாடுபட்டு நடந்தாங்க. அவ்வளோதான். இந்த அரசாங்கமே அப்படி தான் நடக்கும். தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், எத்துவாளிகளுக்கான அரசாங்கம் அப்படி தான் நடக்கும். சரி, இப்போ சிபிஐ விசாரணைன்னு சொல்லும்போது இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த விவகாரமுமே வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கள்ளக்குறிச்சியில் வந்து நம்ம சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேன், அப்பீல் போவாங்க. இவங்க அப்பீல் போவாங்க. இந்த கேடுகட்ட அரசாங்கம் அப்பீல் போகும். கள்ளக்குறிச்சியில் என்ன சார் நடந்துச்சு? ஒரு 70க்கும் மேற்பட்டவங்க கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. அவ்வளோதானே. இதில் வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக எல்லா கட்சிகளும் இன்னும் தனிநபர்கள் கூட கோரிக்கை வச்சாங்க. இந்த இந்த கேடுகட்ட அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த இது சோழன் காதில் உதவி சங்கு மாதிரி இது கண்டுக்கலை. அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டை போய் அணுகுனாங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும், இது வந்து உத்தரவு விடணும், சிபிஐ விசாரணை நடத்தினா தான் இதில் விட உண்மையில் வெளியே வரும். இது வந்து இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க, உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கிறாங்க, அதுதான் ஒரிஜினல் நிலவரம். அதனால் சிபிஐ விசாரணை வச்சா தான் இதில் உண்மையிலே வரும் வெளியே அப்படிங்கிறதுக்கு அவங்க பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? சிபிசிஐடி விசாரணை வைக்கிறேன்னு சொன்னாங்க. வச்சுக்கிட்டு அதோட இழுத்து மூடிடலாம். இது வரைக்கும் சிபிசிஐடி விசாரணையில் என்னத்தை கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள்? எதுவுமே இல்லை சார். வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்தாங்கல்ல, அங்கேயும் சிபிசிஐடி தான் விசாரணை. என்னத்தை பண்ணி 2 வருஷம் முடிய போகுது சார். அடுத்த டிசம்பர் அடுத்த மாதம் வந்ததுன்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும். 22 வருஷங்கள் முடிந்த பிறகு இவங்க மொத்த ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்தில் நடந்த சம்பவம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. ஒரு குற்றவாளியை சிபிசிஐடி விசாரணை, அந்த விசாரணை, இந்த விசாரணை எதுவுமே நடக்கலையே. கோர்ட்டு பல தடவை கொட்டியாச்சு, இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையாங்க. அவ்வளோதான் நடக்கும் இதுலேயும். அதாவது சென்னை நீதி அரசர்கள், அதாவது பிபி பாலாஜி அப்புறம் டி கிருஷ்ணகுமார், இந்த 2 நீதி அரசர்களும் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த கள்ளச்சாராய சாவு நடந்த உடனே போலீஸ் அதிகாரியை ஏன் இடமாற்றம் செய்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு சாவு மணி அடிச்சிருக்கு, இது ஒரு எச்சரிக்கை மணி, இந்த மணியில் நீங்கள் வந்து திருந்திருங்க, நீங்கள் விழிப்புணர்வு பெறுங்க, தமிழர்கள் இதில் நீங்கள் விழிக்கணும்னா அடுத்த தலைமுறை நாசமாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, போதைப் பொருளும் கிராமம் வரைக்கும் போயிட்டு, கஞ்சா இல்லாத கிராமமே இல்லைங்கிற அளவு போயிட்டு, மெத்தப்பெட்டமைன் சர்வ சாதாரணமாக வித்துட்டு இருக்காங்க, போயிட்டு கடத்திட்டு இருக்காங்க. இவங்க தான் கடத்த திமுக காரன் தான் கடத்துறான், கள்ளச்சாராயமும் திமுக காரன் தான் காய்க்கிறான், நல்ல சாராயமும் திமுக காரன் தான் வடிக்கிறான். அவ்வளோதான். கனிமொழி சாராய வியாபாரம் பண்ணிட்டு கிடக்கு. தெரியுதா? ஆச்சரியமாக இருக்கும். திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைன்னு தஞ்சை பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலையை வாங்கி டிஆர் பாலு கூட சேர்ந்து வாங்கி அதை வந்து இப்போ சாராய ஆலையாக மாற்றி சாராயம் வடித்து தமிழக அரசுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் வந்து அதை வாங்கி டாஸ்மார்க் மூலமாக வித்துட்டு இருக்கு. போதுமா? இதை நடந்துட்டு இருக்கு. உண்மைதான். இது இங்கே ஒன்றும் மறைக்கைகள் ஒன்றும் கிடையாது. கள்ளச்சாராயத்துலேருந்து நல்ல சாராயம் வரைக்கும் விற்கிறது அவ்வளோ திமுக காரன் தான் விற்கிறான். போதைப் பொருள் கடத்துறது அவ்வளோ திமுக காரன் தான் பண்ணுறான். ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது இங்கே ஒரு 10 ஆட்டோ வருது, முக ஸ்டாலின் படம் போட்டுட்டு இல்லை திமுக கொடியை வரைஞ்சிட்டு ஆட்டோ வருது, அதை பிடிச்சி சேருங்க, பேப்பர் ஒன்றும் சரியாக இருக்குது. இந்த மணல் அடிச்சுட்டு போகக்கூடிய டாரஸை 10 வண்டியை பிடிங்க. இந்த அதாவது திமுக அடையாளத்தோடு வருதுல, உதயசூரியன் சிம்பிளை வரைஞ்சிட்டு பெருசாக பின்னாடி வரைஞ்சி வச்சுட்டு வருவாங்க, அவனை பிடிச்சி மடக்குங்க. அவன்கிட்ட எதுவுமே ஆவணங்கள் சரியாக இருக்குது. திருட்டு மணல் அடிக்கிற கும்பலாக இருக்கும். திருடங்க அவ்வளோ பேரும் அதுக்கு ஒரு முகமூடியாக திமுகவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஒரிஜினலாக இதான் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா ஒரு பெரிய லக்ஸுரிஸ் சார், அதாவது ஜாபர் சாதிக்கு வந்து கைது செய்யப்பட்ட உடனே அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து அந்த விசாரணையில் அவன் சொன்னதாக இப்போ வெளியே வந்து ஒரு தகவல், என்னுடைய ஆடம்பர காரில் நான் திமுக என்னுடைய பதவி பேரை நான் போட்டுருவேன், திமுக கொடி கட்டிடுவேன், என்னுடைய பதவியை போட்டு வக்கீல் சிம்பலையும் நான் ஒட்டி வச்சுருவேன், வச்சுட்டு நான் அதில் தான் மெத்தப்பட்டமீன் கடத்துறேன்னு சொன்னேன். தமிழ்நாடு முழுக்க நான் தான் கொண்டு போய் சப்ளை, இந்த கார்லேயும் போகும், இன்னும் பல இதில் போகும். அதுக்கு நான் பயன்படுத்தினது திமுக கொடி, திமுக கட்சியினுடைய பதவி, இதை தான் நான் பயன்படுத்தினேன். ஆடம்பரக்கார யாரும் செருக்க மாட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இதுதான் விஷயம். இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதை தான் செய்துட்டு இருக்காங்க. இதை தான் கோர்ட்டு வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கு. உண்மையிலே கூடுதலாக ஒரு தகவல் என்ன தெரியுமா? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு நடந்தது உண்மை, கள்ளச்சாராயம் குடித்ததும் உண்மை. இவங்க வந்து அது மீத்தேன் ஈத்தேன் உருட்டிட்டு நடந்தாங்க. உண்மையிலே அது இல்லை.
கள்ளச்சாராயத்தில் மிக்சிங் தான். கள்ளச்சாராயம் ஒரிஜினலாக அங்கே காய்க்கிற இடம் வந்து கல்வராயன் மலை. கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்க்கிறது 2 பேர், முக்கியமான ஓனர் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ, அவர் வந்து கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர். இன்னொரு வந்து வசந்தம் கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர். 2 திமுக செயலாளர்களும் 2 திமுக எம்எல்ஏ 2 பேரும் இவங்க தான் கல்வராயன் மலையில் கூறு போட்டு வச்சு 2 பேரும் சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அப்பாவிகள் காய்க்கிறவங்க. இவங்க தான் ஓனர், ஒரிஜினல் ஓனர். கஞ்சா 150 ஏக்கரில் கல்வராயன் மலையில் கஞ்சா வளர்த்துட்டு இருக்காங்களாம். இது அங்கேருந்து வரக்கூடிய தகவல். ஆனால் மு க ஸ்டாலின் தெரியாதுன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? தெரியாது இல்லை, தெரியும். பண்ணுறதெல்லாம் உங்கள் கட்சிக்காரனாக இருக்கானே, அவனை காப்பாற்றணுமே. அதனால தான் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ கூட சட்ட அமைச்சர் ரகுபதி அதிர்ச்சியாக இருக்கிறது. இதில் என்ன அதிர்ச்சி இருக்குது? தெளிவாக சொல்கிறாங்க. நீதிபதி அரசர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. கொடுத்ததே ரொம்ப லேட்டு. ஏன்டா கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் அன்னைக்கு அந்த சூட்டோட ஒரு வாரத்தில் இதை விசாரணையில் முடிச்சு உடனே அப்போவே உத்தரவு போட்டு தள்ளியிருக்கணும். இவ்வளோ லேட்டானதே தப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதில் கரெக்டாக ரூட் எடுத்தீங்கன்னா திமுக கரை மாட்டுவோம். அதான் விஷயம். இந்த சின்ன கண்ணு, கோவிந்தராஜ் இதெல்லாம் சும்மா இந்த எடுபடி ஆட்கள். இவங்க வந்து மெயின் ஆளே கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது சார். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் வெடித்து நீங்கள் கள்ளக்குறிச்சி வரைக்கும் கொண்டு வந்து மரக்காண மரம் வரைக்கும் கொண்டு வந்தாலும் செங்கல்பட்டில் 7 மாவட்டமோ 9 மாவட்டத்துலேயும் சப்ளை ஆகிட்டு இருக்குது. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. போலீஸ்காரங்க அப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் மோகன்ராஜ்னு ஒரு எஸ்பி வந்து அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்தார். ஏன் அவர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போனார்? டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அதை கொடுத்துட்டு 3ஆம் தேதி ரிசைன்மெண்ட்டு போயிட்டார். விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் வந்து அந்த பத்திரிகைகள் எடுத்து பாருங்கள். தினமணி, தினமலர், அந்த மாதிரி பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள். மற்ற பத்திரிகை கூட எடுத்து பாருங்கள். அந்த நேரத்தில் இவர் ஏன் வந்து ப்ரெஷரில் இவர் ஏன் விஆர்எஸ் கொடுத்தாருங்கிற காரணம் அதில் இருக்குது. அங்கே வந்த உடனே அவர் வந்தது அங்கே நடந்த ஒரு தனியார் பள்ளியில் நடந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக வேண்டி வந்தார். அதை நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக வாழ்ந்துட்டார். அவர் ப்ரொமோஷனில் வந்தவர் தான். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துட்டார். இவர் வந்தார்னா இதை கரெக்டாக கையாள்வார்னு சொல்லி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக அதை செய்துட்டார். அவர் ஏன் அப்புறம் விஆர்எஸ் கொடுத்துட்டு போனார்? ஒரே காரணம், இதை முடிச்சிட்டாரு. அந்த ஸ்கூல் மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அமைதியாக்கிட்டார். அடுத்த கட்டமாக என்னென்னு பார்க்கும்போது ஒரு நம்பர் லாட்ரி அங்கே பெரிய அளவில் இருக்குது, கள்ளச்சாராயம் பெரிய அளவில் இருக்குது, இதை வந்து அப்புறம் ரவுடிசம் பெரிய அளவில் இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு அவர் இறங்கும் போது தான் இந்த பக்கம் வசந்தம் கார்த்திகேயன் அப்படின்னா அந்த பக்கம் உதயசூரியன் எம்எல்ஏ 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க 2 தொகுதியும் அதுக்குள்ளால வருது, அந்த மாவட்டத்துக்குள்ளால இருக்குது. 2 பேரும் வந்து எங்கள் இதில் நீங்கள் கண்டுக்காதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் உடனே என்ன பண்ணார்னா அங்கேருந்து உள்துறை செயலாளர் அப்போதைய இருந்த அமுதா ஐஏஎஸை வந்து நேரில் பார்த்துருக்காரு. இதெல்லாம் எல்லாம் செய்தியில் வந்திருக்கு. நீ வேணா ஒருக்க புரட்டுங்க. நேரே வந்து பார்த்து உச்சபட்சமாக அவரால் முடிஞ்சது, போராட முடிஞ்சது அவங்க வரைக்கும் வந்து பேசிட்டார். மக்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு, என்னைக்கு வேணாலும் இது பிரச்சனை பெருசாகும், கண்டிப்பாக வெடிக்கும். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு நீங்கள் நான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காரு மோகன்ராஜுங்கிற எஸ்பி. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அவங்க நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நான் கேள்விப்பட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்களால எந்த உதவியும் இவருக்கு பண்ண முடியலை. பார்த்தாரு, நாம் இது வரைக்கும் வந்துட்டோம், இன்னொரு 5-6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறோம், அதை இப்போவே விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிரும்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டார். அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த பழி அவர் தான் சுமந்திருப்பார். அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் வந்த பத்திரிகை செய்தார், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். கல்வராயன் மலையில் போய் அங்கே கள்ளச்சாராயம் விற்கிறதெல்லாம் ரூட் எடுத்து அங்கே வடிக்கிறதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிருக்காரு. கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை சார், அதாவது இந்த போலி மதுபானம் என்னென்ன பிராண்டில் வந்து இங்கே டாஸ்மார்க்கில் விற்கிறாங்களோ இதெல்லாம் போலி மதுபானங்கள்லாம் கூட அங்கே கல்வராயன் மலையில் தயாரிச்சிருக்காங்க. அது எப்படி தனிநபர் தயாரிக்க முடியும்? தயாரிச்சுட்டு மலையிலேருந்து கீழே எப்படி சார் வருவீங்க? போலீஸ் செக் போஸ்ட் இருக்கா, தாண்டி எப்படி வருவீங்க? கொண்டு வரணும்ல கீழே. மேலே சாராயம் காய்க்கிறதுக்கு எப்படி சார் மூலப்பொருளை கொண்டு போவீங்க? கடுக்கை மட்டும்தான் மேலே கிடைக்கும். மற்ற இந்த சர்க்கரையிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் மேலே கொண்டு போகணும். கேன் முதல் கொண்டு நீங்கள் கீழே இருந்தால் மேலே ஏற்றணும். எப்படி கொண்டு போவீங்க? இதெல்லாம் எல்லாம் டம்போவில் தான் சார் போகுது. அதாவது உதயசூரியன் அப்புறம் வந்து நான் 2 எம்எல்ஏ சொல்ல பாருங்க, இந்த 2 பேரை மீறி அங்கே எந்த போலீஸ்காரங்களும் எதுவும் செய்ய முடியாது சார். அந்த அளவுக்கு அவங்க ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு கிடைத்த தகவல். கிட்டத்தட்ட அங்கே மலையில் எல்லா கிராமமும் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. வட்டிக்கு பணம் கொடுத்து அவ்வளோத்தையும் அடிமையாக்கி வச்சுருக்காங்க. இவங்க தாத்தா காலத்திலேருந்தே உதயசூரியன் எம்எல்ஏ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை, கீழே இறங்கின உடனே எடுத்தவாய் நத்தம்னு ஒரு பெரிய கிராமம், 8000 பேர் இருக்காங்களாம். 8000 வீடுகளை குடும்பங்களாக அந்த ஊரில் இருக்குதான். அந்த ஊரில் டாஸ்மார்க்கே கிடையாது. அப்படின்னா அங்கே எல்லாரும் காந்தியவாதி ஆகிட்டாங்களோ? ஒன்று மண்ணும் கிடையாது. கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு ஏலம் போடுறாங்களாம். இந்த வருஷம் இவ்வளோ லட்சம் ரூபாய் ஏலம் எவன் பிடிக்கிறானோ அவன் உதயசூரியன் எம்எல்ஏ சொல்லக்கூடிய ஆள் பிடிப்பான். அவனுக்கு சப்ளை இவர் கொடுப்பார். மேலே இருந்து இவர் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வரோம், இவர் விற்கணும், விற்றுட்டு அவருக்கு அந்த ஊருக்கு அந்த ரூபாயை கொடுத்தணும்.
அந்த ஏலத்தில் 2 லட்ச ரூபா பிடிச்சாங்கன்னா 2 லட்ச ரூபா அந்த ஊருக்கு கொடுத்துடணும். ஊரில் கிராமத்துல இருந்து அப்படின்னா இந்த ஊருக்காரன் என்ன செய்வான், ஓ உதயசூரியன் எம்எல்ஏ நமக்கு நல்லது பண்ணுறாரு, அந்த மக்கள்லாம் குடிச்சு நாசமாக போகிற அந்த பொம்பளைலாம் தாலி இறக்கி அவன் வேலை பார்த்துட்டு கிடக்கிற அந்த ஆள். இவங்க வந்து நல்லது செய்கிறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நடந்துகிட்டு இருக்கு சார். அந்த சமயத்தில் வந்து இந்த பெரிய பிரச்சனை என்னோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வடிக்கிறத லீவ் விட்டாங்க. இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போட்டிருக்குல்ல, இன்னைக்கு பரபரப்பாக அதை பற்றி பேசுகிறாங்கல்ல, இப்போ அங்கே லீவ் விட்டுருப்பாங்க. நீ வேணால் செக் பண்ணுங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்லுவாங்க. லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு பழையபடி வடிப்பாங்க. இதே கதை தான் நடக்க போகுது. கல்வராயன் மலையில் நல்ல ஒரு மூலப்பொருள் முக்கியமான ஒன்று வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கடுக்காய் கிடைக்குது. தரம் வாய்ந்த கடுக்காய் கிடைக்குது, நல்ல குவாலிட்டியான கடுக்காய் அங்கே விளையுது. அது அந்த மலை ஜாதி மக்கள், மலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களெல்லாம் அதை நிறைய பெண்களெல்லாம் நிறைய இதை பழிச்சு சேகரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கடுக்காய் தொழிற்சாலை வைக்கணுங்கிறது அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த தொழிற்சாலையை 2017-18 வந்து மத்திய அரசு நிதி உதவியோட ஒன்று தொடங்கியிருக்காங்க. அங்கே தொடங்கிட்டாங்க. அதை செயல்படுத்த விடலை தெரியுமா? செயல்படுத்தினீங்கன்னா கடுக்காய் எவ்வளோ இங்கே போயிடும். இவங்க வந்து நல்ல விலைக்கு இவங்க வாங்கிடுவாங்க. மத்திய அரசு வாங்கி அவங்க வந்து வேற இதுக்கு மருத்துவத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்தான் கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதை கெடுக்கிறதுக்கு அதை ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. ஏதோ சப்ப காரணத்தை சொல்லி இழுத்து மூடி வச்சிருக்காங்க. கடுக்காய் தொழிற்சாலையை மூடி வச்சுக்கிட்டு சட்டசபையில் இவர் வந்து எதுகை மோனையோட பேசிட்டு இருந்தார் உதயசூரியன் எம்எல்ஏ. உடனே தங்கம் தென்னரசு, நாங்கள் வந்து உங்களுக்கு கடுக்காய் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து தொழிற்சாலை கொடுத்து கிழிச்சிட்டாங்க. அங்கே வைக்க மாட்டாங்க சார், பேசிக்கிட்டே இருப்பாங்க. 3 வருஷம் ஆச்சு, இதுவரையும் கொடுக்க மாட்டாங்க சார். ஏன் அப்படின்னா கடுக்காய் தொழிற்சாலை அங்கே இயங்கி அந்த கடுக்காயை வந்து அது இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது ஒரு பர்பஸுக்கு யாராவது நல்ல விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு மூட்டை வந்து 1000 ரூபாய்க்கு மேலே அது போகும். அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த மக்கள் அந்த கடுக்காயை விற்று விடுவாங்க. சாராயங்காய்க்கு கடுக்காய் கிடைக்காது. கல்வராயன் மலையில் வடிக்கக்கூடிய கள்ளச்சாராயம் வடிக்கிறாங்களோ அந்த வடிக்கக்கூடிய சாராயம் வந்து ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்களாம். என்ன காரணம்னா அது கடுக்காயிலிருந்து விளையுது, கடுக்காயை பயன்படுத்துகிறாங்க. அதனால அது ரொம்ப போதை ரொம்ப உச்சத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, குடிமகன்கள் சொல்கிறாங்க. அதனால் குடிச்சிட்டு வந்தவரை ஒருத்தரையும் அந்த கதையை சொன்னார், இந்த மாதிரிலாம் இருக்குன்னாரு. அங்கேயே வேலை பார்த்தவர் ரொம்ப வருஷமாக, அந்த பழங்குடியின கிராமங்கள்லேயே ஒரு அரசாங்க வேலை ரொம்ப வருஷமாக சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் பெரியவர் சொன்ன கதை தான் இது. அங்கே உள்ள சம்பவங்கள்லாம் இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ அங்கே சேகரிக்க போனது நமக்கே பெருமைப்பாக இருந்தது. இந்த கல்வராயன் மலையில் ஒரு பகுதி அந்த பக்கம் கீழே இறங்குனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஊர் வந்துடும், சேலம். இந்த பக்கம் நீங்கள் அது பெரிய நீளமான ஒரு மலைப்பகுதி தானே, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? வாயை திறக்கல இதை பற்றி பெருசாக. சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விட்டு கிடக்காரு, சம்பிரதாயத்தை தானே விட்டுட்டு கிடக்குங்க. ஏதோ வந்து உருப்படியாக கரெக்டாக பேசின ஆளு நீங்கள் எடுத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் சொல்லலாம், அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம். அவங்க தான் இந்த 2 எம்எல்ஏக்களுடைய பேரோட சொல்லி இவங்க தான் அங்கே கள்ளச்சாராயம் வடிக்கிறாங்கிறத வெளி உலகத்தில் போட்டு உடைச்ச ஆள் அவங்க தான். அதே மாதிரி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார் யூடியூப்பில், சவுக்கு சங்கர். அவர் இதை பேசினார், இந்த விஷயத்த கல்வராயன் மலையில். அதாவது வசந்தம் கார்த்திகேயனும் அவரை வந்து உதயசூரியன் எம்எல்ஏன்னு தான் வந்து கள்ளச்சாராயம் காய்க்கிறாங்க, இவங்க தான் சூத்திரதாரி, இவங்க மூலமாக தான் அங்கே சாராயம் காய்க்கப்படுதுன்னே சொன்னார். 2 பேரும் திமுக செயலாளராக இருக்காங்க, மாவட்ட செயலாளராக இருக்காங்கிற விஷயம்லாம் அவர் சொன்னார். அவரை கைது பண்ணி உள்ள போட்டாங்க. அதுதான் காரணமாக நமக்கு தெரியாது, ஆனால் சொன்னாங்க. ஆனால் இதை வந்து கண்டுக்கவே இல்லையா? இதெல்லாம் மறைக்கணும்னா நாங்கள் சிபிசிஐடி விசாரணை, தமிழக காவல்துறை விசாரணை இதை பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா இதை நீங்கள் இதை வந்து சிபிஐ விசாரணை கொடுத்தீங்கன்னா அது மத்திய அரசு ஏஜென்சி, அவனுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. கரெக்டாக உண்மை என்னவோ அதை எடுத்துருவோம், துளாவி எடுத்துருவான். எடுத்தானா திமுக தெருவில் போய் நிற்கும். கதை தானே, அதை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க செய்கிறாங்க. இப்போ இதுக்கு இவங்க வந்து மேலே போவாங்க, அப்பீலுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. போய் வந்து எங்களுக்கு வந்து இதை பண்ணக்கூடாது, நம்ம வரி பணத்தில் அதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் 60 லட்சம் ரூபா ஃபீஸ் கொடுத்து வக்கீல் ஏற்பாடு பண்ணி பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, சமீபத்தில் அண்ணா நகரில் ஒரு 7ஆம் வகுப்பு மாணவியை வந்து மோசம் பண்ணிட்டாங்க. அதை பண்ணினவன் வந்து திமுககாரன். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸுக்காரங்க, பெண் போலீஸே வந்து இன்ஸ்பெக்டரே வந்து உங்கள் அப்பா தானே ஒன்றா கற்பழிச்சாருன்னு கேட்ட இந்த மாதிரி அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணி முழுக்க அதுக்கு எதிராகவே பண்ணினனால கடைசியில் வந்து சென்னை ஹைகோர்ட் நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம் அப்புறம் வந்து சிவஞானம், இந்த 2 நீதியரசர்களும் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து அதை விசாரித்து அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. தமிழக அரசு பரிந்துரை பண்ணதில்ல, அதனால் வந்து நீதி கிடைக்காதுங்கிற இது வந்தோம். தமிழக காவல்துறையினால் இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லி தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. உடனே இந்த கேடுகட்ட அரசாங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை வந்து சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு தடை விதிக்கணும், அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு புண்ணியவான், அவருக்கு பேர் வந்து சூரியகாந்த்,
அந்த நீதியரசர் என்ன பண்ணிட்டாருன்னா இதை கேன்சல் பண்ணிட்டார். அதில் அப்பியர் ஆன வக்கீலுக்கு வந்து 50 லட்ச ரூபா சம்பளம் ஒரு அப்பியர். ஒரு 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 தடவை வந்து அதில் வழக்கு பேசுறதுக்கு 50 லட்ச ரூபா சம்பளம் நம்ம வரி பணம் கொடுத்து தமிழக அரசு இந்த வேலையை பார்த்து பண்ணி இப்போ வந்து அது வந்து சிபிஐ விசாரணையை கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்கே 2 பேர் வழக்கு கொடுத்தாங்கல்ல, 2 பேர், நான் 2 நீதியரசர்களுக்கு பேரை சொன்னேன் பார்த்தீங்களா, SM சுப்பிரமணியம், V சிவஞானம், 2 பேர் இங்கே வந்து இதை தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்தாங்கல்ல. இவங்க வந்து படித்த காலேஜ் தப்பான சட்டத்தை படிச்சு விட்டாங்களோ இல்லை, எனக்கு சாமானியனா எனக்கு அந்த கோபம் வருது. 2 நீதியரசர்கள் கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணை நடத்தினா தான் உண்மை வெளியே வரும், அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அங்கே ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சூரியகாந்த் வந்து இல்லை சிபிஐ விசாரணை வேண்டாம், சரி வேண்டாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் ஒரு இதை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் தமிழக அரசினுடைய 7 IPS ஆஃபீஸரை வந்து இதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு அவங்க இதுக்குடைய விசாரணையை உடனே நடத்தணும். அந்த 7 IPS ஆஃபீஸரும் வந்து தமிழகத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது, தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய பிற மாநிலங்களை சேர்ந்த ஆட்களாக இருக்கணும். சிபிஐலையும் அப்படி தானேங்க, தமிழகத்தில் இல்லாதவன் தானே வேலை பார்ப்பேன், தமிழகத்தில் வேலை பார்த்தானே இல்லையா, இவங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பாங்களா? இப்போ தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள MK ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள 7 IPS ஆஃபீஸரை வந்து நீங்கள் என்ன விசாரணை நடத்தலாம், இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே அவர் கேட்பார். அந்த ஆஃபீஸரை அதுதானே கொடுக்க போகிறாங்க, அறிக்கையை எழுதி கையில் கொடுப்பாங்க, அவ்வளோதானே. சுப்ரீம் கோர்ட் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா இருக்குது, சூரியகாந்த் நீதியரசர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, சிபிஐனா ரொம்ப லேட் பண்ணிடுவாங்களாம். சிபிஐ வந்து லேட் பண்ணிடுவாங்களாம், இந்த குழுவுனா உடனே அறிக்கை பண்ணிடுவாங்களாம். ஏங்க நீங்கள் தானே உத்தரவு போடக்கூடிய இடத்துல இங்கே சுப்ரீம் கோர்ட், சிபிஐ வழக்கறிஞர் அப்பியர் ஆகிறாரு, அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஒரு உத்தரவு போட்டுக்கலாமே, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உத்தரவு தானே, ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இந்த வழக்கை விசாரித்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட்டை கொண்டு சப்மிட் பண்ணுங்க, போங்க. 1 மாதத்தில் இந்த வழக்கை முடிக்கணையா, முடிஞ்சு போச்சு, வழக்கை முடிச்சு கொண்டு தர போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்னார், ஓகே, ஆர்டரை ஒபே பண்ணிவிட்டு அவங்க வேலை செய்து முடிக்க போகிறாங்க, அவ்வளோதானே. 1 மாதமோ 15 நாளோ எத்தனை நாள் வேணாலும் சொல்லுங்கள், முடிஞ்சு போவோம், அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு இங்கே வரீங்க? இவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா? இந்த குழுவே என்ன போடலை எனக்கு தெரிஞ்சு, போட மாட்டாங்க சார், குழுவே போட மாட்டாங்க, சப்பக்காரன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. இப்படிப்பட்ட நீதியரசர்களை வச்சு என்ன நீதி கிடைக்கும், யாருக்கு நீதி கிடைக்கும் சொல்லுங்கள்? அப்பட்டமாக 2 நீதியரசர்கள் சென்னையில் உட்காந்துட்டு, ஹைகோர்ட்டில் உட்காந்துட்டு, இது வந்து இவங்களால இந்த குழந்தைக்கு எந்த நீதியும் கிடைக்காது, போலீஸ் துறை முழுக்க அதுக்கு நெகட்டிவ் எதிராக இருக்குது கண்டுபிடிச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு தானாக முன் வந்து எடுக்கிறாங்க. அவங்க பைத்தியக்காரங்களா, படிப்பறிவு இல்லாதவங்களா, சட்டம் படிக்காதவங்களா அவங்க, இல்லை அவர் சட்டம் படித்தவரா, யார், என்ன நடக்குது? இது கேலி கூத்தா இல்லையா? இது உத்தரவு, நான் சொல்கிறேன் சார், உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் இப்போ நீதியரசர்களுக்கு இருக்கா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். சிபிஐக்கு உத்தரவு போட முடியுமா முடியாதா? நம்ம கவர்னருக்கெல்லாம் உத்தரவு போட முடியுது, சிபிஐயில் உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க நீதியரசர்கள் சார், உத்தரவு போடலாமே, உத்தரவு போட்டு இவ்வளோ நாளைக்கு இந்த வழக்கம் முடிக்கணும்னு சொல்லுங்கள், முடிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. சரி, சிபிஐ விசாரணை நடத்துறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழக அரசு, தமிழக காவல்துறை சரியாக நடத்தலைங்கிற குற்றச்சாட்டு நீதியரசர்கள் தான் சொல்கிறாங்க. பிஜேபி காரனும் சொல்லலை, கம்யூனிஸ்ட் காரனும், காங்கிரஸ்காரன் சொல்ல மாட்டான் விடுங்க, அதிமுக காரனும் சொல்லலை, தேமுதிக காரனும் சொல்லலை, பாமக காரனும் சொல்லலை. இங்கே எதிர்கட்சி இவங்க தானே இருக்காங்க. அப்போ இவங்க யாரும் சொல்லலை, நீதி அரசர்கள் சொல்கிறாங்க. தமிழக காவல்துறையினால் இந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காது, அதனால நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம்னு சொல்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் கூட நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் சார் அப்படியே சொல்லியிருந்தாங்க. தமிழக காவல்துறை வந்து இதில் வந்து சிறப்பாக செயல்படாத காரணத்தினால தான் நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதை வந்து இவங்க அதில் கூடுதலும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து சிபிசிஐடி விசாரணை வந்து சரியாக பண்ணலைங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இவங்க வந்து மிஸ் டைரக்ட் பண்ணுற வகையில் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் 2 பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க மாதிரி சொன்னாங்க. அதை அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இது 2 மாநிலம் ஆகிட்டு இன்டர் ஸ்டேட் பிரச்சனை, இதுக்கு வந்து சிபிஐ தான் கரெக்டானது அப்படின்னு சொல்லி, சரிதானே, சட்ட ரீதியாக தானே உண்மை. 2 மாநிலத்துக்கு இடையில சம்மந்தப்பட்ட விசாரணை தமிழக காவல்துறை விசாரிக்கிறதை விட இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வகையிலும் தகுதியான சிபிஐ விசாரித்தா கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு பாயிண்டை சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்காங்க, அதை ரொம்ப அழுத்தமாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. லேட்டுங்கிறது என்னுடைய கருத்து, இதை இப்போ சொல்லியிருக்க கூடாது, அப்போவே ஒரு 4 நாளையில் போட்டு முடிச்சிருக்கணும். சார், நம்ம சென்னை ஹைகோர்ட் நீதிபதியெல்லாம் எப்படிப்பட்ட ஆள்னு நினைக்கிறீங்க? கருணாநிதி மண்டே செத்த அன்னைக்கு ராத்திரியே வழக்கத்தை எடுத்து காலைக்குள்ளால வழக்கை முடித்து தீர்ப்பை சொல்லி மெரினா பீச்சில் புதைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டாங்க சார். அவ்வளவு பெரிய திறமையான நிதியரசர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதனால் நீங்கள் 4 நாள் 5 நாளையில் இதை சொல்லியிருக்கணுங்கிறத என்னுடைய இது. பரவாயில்ல, இப்போது சொன்னாங்க, பரவாயில்ல, சந்தோஷப்பட வேண்டியதுதான் இந்த விஷய வகையில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேடுகட்ட அரசாங்கம் உடனே இதை தூக்கிட்டு போகும் சுப்ரீம் கோர்ட்டில் போய். மறுபடியும் நம்ம வீட்டு பணம் தானே போகுது, இவங்க அப்போ வீட்டு பணமாக போகுது, அதனால் நம்ம பணம் தானே போகுது, வரி பணம் தானே போகுது. அதில் இன்னும் வந்து 80 லட்சமோ 1 கோடியோ ஒரு சிட்டிங் கொடுத்து அதை போய் வாதாடுவாங்க. வாதாடி வைக்கக்கூடாது, நாங்கள் எங்கள் காவல்துறை தான் விசாரிக்கணும், அப்போ தான் எங்கள் ஆட்களை நாங்கள் காப்பாற்ற முடியும். நீங்கள் என்ன விளையாடுறீங்களா?
எங்கள் ஆட்களை தெருவில் இழுத்து விட்டா அவன் என்னையும் சேர்த்து இழுத்து விட்டுவான், நிலைமை தெரியாமல் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அங்கே போய். ஓகே சார், பார்ப்போம் சார். அவங்க போய் மறுபடியும் அப்பீலுக்கு போகிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். உங்களை அற்புதமான கருத்துக்கள் இளைய பாரத நேயர்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.